வாசனை பீடா, வெத்தலை பாக்கு வாசனை பீடா, பீடா பீடா. ஏய் அட்டு ஓரம்போ ஓரம்போ ருக்கமணி வண்டி வருது ஓரம்போ. என்னங்கடா ஏத்த அன்னைக்கு பாடாதவனுங்க எல்லாம் பாடுறானுங்க. வந்துருச்சு ஓடி வந்த வந்துருச்சுன்னா எங்கேயா ஓடியாரு ஆத்தங்கரைக்கு ஓடு. பாட்டு உடம்பு பாட்டு என்ன பண்ணுங்கிற அத தொட்டு கழுத்துல போடுவான் காட்டு. பங்கடா பொழப்பத்தானுங்களா? யோ பெரியவர என்னங்க அவன் முறை தெரியாம பாடுறான் மோதுறான். அடிங்க தகுதி மித்தா என்னடா சொரன்ற? என்னடா டாய் ஒரு அடி போட்டேன் உள்ள போயிடுவ தெரியுமில்ல. என்னங்க பெரியவர என்ன பாத்துக்கிட்டு பேசாம இருக்கிறீங்க? இதெல்லாம் கேக்குறது இல்லையா? கேக்குறேன், நானே கேக்குறேன். பட்டு பக்கத்துல வர்றியா? ஆடா தூ, நீ ஒரு பெரிய மனுஷன் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. என்ன இன்னைக்கு கலடு கட்டிங்களா கிண்ணாரம் போடுது? பங்கு பம்பாய் ஸ்பெஷல் பால்ல பாதாம்பருப்பு அரைச்சி கலந்து சர்க்கரைய போட்டு அம்போ மகாராவ கலந்துட்டா பங்கு தயாராயிடும். தட்டு நீ கொஞ்சம் போட்டுக்கிறியா? என்னடா என்ன ராஜா அது எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? டைம் சரியா வரதுக்கு என் டைம் சரியில்லையே. நான் எங்க போனாலும் எனக்கு முன்னாலே போலீஸ் வந்து நிக்கிறான். அட என்னடா இது? ச்சே. காரணம் என்ன? தண்ணி இருக்குது கீழே, தண்ணி இருக்குது. நம்ம தலையும் சுத்துற காரணம் என்ன? தண்ணி ஏறுது கீழே, தண்ணி ஏறுது. டக்கர்ன டக்கர் டக்கரோ டக்கர், டக்கர் டக்கரோ டக்கர், டக்கர் டக்கரோ டக்கர். எங்க வந்தீங்க? உங்க ஊருக்கு ஆளுகதா? கொஞ்சம் தலைமுறைக்கு இடம் வேணும். நம்ம பக்கத்து ஆளுகளா இருக்கீங்களே, கொஞ்சம் உதவுவீங்களேன்னு வந்தேன். அப்படிங்களா? ஐயா பாக்குறதுக்கு துறை மாதிரி இருக்கீங்க. டேய் கோவிந்தா, ஐயா ஐயா நம்ம பக்கம்டா. பிடிச்சு கொண்டு வந்து போடுறா. ஐயா இருங்க. டேய் பண்ணு. ஐயா ஐயாவுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துற. ஊத்திட்ட. ஐயா போதும் நிறுத்துங்க, வாங்க போலாம். அதான் போய்கிட்டே இருக்கிறேன். நல்லா சொல்ல துரை. ஆமா, நான் துரைதான். என்னை பெரிய மனுஷன் ஆக்கிட்டு எங்க பார்த்தாலும் போலீஸ். கவர்னர் மாதிரி உனக்கும் போலீஸா? கவர்னர் கவர்னருக்கு போலீஸ் முன்னாலே போகுது, எனக்கு போலீஸ் பின்னாலே வருது. பின்னாலே பிடிக்க எனக்கு பிடிக்க. டிஎஸ்பி சார், நான் ஏழையா இருக்கிறப்போ பசிக்காக ஓடினேன். இப்ப என்ன பணக்காரனாக்கி உசிருக்காக ஓட வச்சுட்டே. கொஞ்சம் பூத் பூத்.
ராசப்பா பட்டு அடையம் பொட்டி மௌன வேட்டி கட்டி நின்னது சூட்டை போட்டுக்க நிக்கிறத பாரு. ராசப்பா இது எப்படிப்பா? என்னப்பா? பட்டம்மா, ஆ? நேரம்மா, தேசம்மா, போட்டேம்மா. அட்டிங்க தகுதி மித்தா. இது யாரு பக்கவாத்தியம்? இது ஏழு பட்டு. ஆயிடுச்சா கண்ணாலம்? அதுக்கு வரணுமே காலம். எல்லாம் தன்னால வரும். முதல்ல என் கையால போடு ஒரு பீடா. பீடாவா? பீடா அதுபடி. அடேங்கப்பா, செம்மறி ஆனாட்டம் என்னம்மா மெல்லுது. ராசப்பா, நீ வந்த சந்தோஷம் என்னால தாங்க முடியலப்பா. அப்பவெல்லாம் தூக்கி பாடுவியே. பட்டு அப்போ தூக்குறது என்ன, இப்போ தூக்குற பாரு. அடியன் சிட்டு நடைய பாரு. அடைய கிளு. மன்னிக்கணும் சார், நீங்க எல்லாம் பில்லா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த அப்பாவே ராஜா தான் பேசுறேன். நீ ராஜாவோ பில்லாவோ யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு. அதான் உனக்கு நல்லது. எவன் மாட்டேன்னு சொன்னா சார், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். இது வரைக்கும் உனக்கு கொடுத்த டைம் போதாதா? இன்னுமா வேணும்? ஒரே ஒரு தடவை சார், இப்ப நான் உங்களை சந்திச்சுட்டா போதும். என்னையா? ஆமா சார். சார், இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் என் மேல் கருணை காட்டுறது இங்க ஒருத்ததான் சார். சார், நாளை காலையில 11 மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவரம் மலைக்கிட்ட வாங்க சார். நான் உங்ககிட்ட சரியா பேசுறோம். ஆமா சார். சார், சரி சார், நான் கரெக்டா வந்துடுவேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, பின்னாலேயே விரட்டுறாங்க. சரி சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க விரும்புறேன்? இந்த போலீஸ்காரங்க என்ன சும்மா விட்டாங்கன்னா நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன். அதுக்கு வேண்டிய ஆதாரத்தையும் காட்டுவேன். சார், நீங்க போலீஸ் ஒரு முக்கியமான புள்ளி. நீங்களா சொல்லி இந்த போலீஸ்காரங்க விட்டு நிறுத்தி வைக்கலாமே சார். நான் யாருங்கிறத நீ நிரூபிக்க வேண்டாம். நீ பில்லா இல்ல, தெருப்பாடகன் ராஜான்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ராஜப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். காரணம், எனக்கு பில்லாவோட ரொம்ப பழக்கம் உண்டு. தெரிஞ்சிருந்து ஏன் சார் எளிய பூனை கிட்ட விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி என்ன போலீஸ்ல மாட்டி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க பெரிய மனுஷன், நான் பில்லா இல்லன்னு பொட்டு சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். அதுக்கும் காரணம் இருக்கு. என் உசிர வாங்குறதுக்கு என்ன காரணம்னு? போலீஸ் தப்பிச்சா இந்த புறம்பு பசங்க சுத்தி நிக்கிறாங்களே சார். சார், நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். என்னையே சேர்த்துக்கிறேன். மாட்டிக்கிட்டது நீதான். என்னது? நான் மட்டும் தானே? அப்ப நீங்க? நீ எப்படி பில்லா இல்லையோ அதே மாதிரி நான் இன்டர்போல் ஆபீசர் கோகுல்நாத் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ். இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். Come on boys. ஐயோ ஐயோ அப்பா, டேய் ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? படாத இடத்துல பட்டா என்னடா கதி? ஐயோ பட்டு. ராசப்பா, முதல்ல என் பீடாவை போடு. உன் வாய் சவக்குன இந்த பீடாவில அவங்க உடம்பு சவக்குன ரத்தத்துல புடி. என்னடா கொஞ்சம் வெத்தலை பாக்கு போடுற உடேண்டா. என்ன இப்போ 2 போடணுமா? ஆரம்பிச்சுவோமா? சரி.
வெத்தலைய போட்டேன்டா, சக்தி ஏறுதடா, சக்தி கொஞ்சம் ஏறாயில் புத்தி கொஞ்சம் நாங்கடா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. கள்ள பாட்டு போட்டு வீடு கட்டவங்க கிட்டயா கைவசை காட்டுறீங்க? வாங்கடா. எச்சியலமே மூச்சு சதுரமா பூசுறாங்க. அடி தெரிய அடிடா. எல்லாம் மொத்தம் வாங்குகிறா. ஆயா இதுல கட்டிக்கிட்டா, இதுல கட்டிக்கிட்டா. அடேங்கப்பா, கொஞ்சம் ஒரு 1 2 3. விளையாட்டா தட்டிட்டு ஓடிட்டா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானே சார். நான் யாருன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவான்னு பயப்படுறியா? அவன பில்லான்னு போலீஸ் நம்பர் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது. அது சரி, உண்மையான கோகுல்நாத் இருக்கானே, அவன் ஒருவேளை உங்களை காட்டி கொடுத்துட்டான்னா? அங்கதான் நான் இன்னும் கிரேட். போலீஸ் கோட்டைக்குள்ளேயே புகுந்து விளையாடுறேன்னா சுருக்கமா சொன்னா நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் பிளான்ஸ். டோன்ட் வரி. அகில உலக போலீஸ் அதிகாரியை அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒன்னு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தை நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல்நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனிவே, நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்த பாத்துங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பார்த்துமா? பாய். ஐ எம் சாரி தடியா, நீ ஜாலியா இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்ற, அதுக்கப்புறம் சில கேள்விங்க கேட்கிறேன், ஒழுங்கா பதில் சொல்லிடு.
இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். போலீஸ் கோஷ்டியோட டிஎஸ்பி உங்களை ரவுண்ட் அப் பண்ணும்போது நீ சில ஆட்களோட தனியா ரூம்ல இருந்த. அங்கேதானே டிஎஸ்பிய சுட்டு தழுந்த. அந்த கடவுளை நீ சுட்டதுக்கு நான் உன்னை கைமா பண்ணல. கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்றேன். டிஎஸ்பி சார நான் சொல்லல, ஜெகதீஷ் தான் சுட்டாரு. ஜெகதீஷ், அந்த கொலை எப்படி நடந்தது? அங்க போலீஸ் வந்தது எங்களுக்கே தெரியாது. நானும் எங்க பசங்களும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஜெகதீஷ் சார் அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. எந்த நேரத்தில் தண்ணி போட்டுட்டு இருக்கீங்க? கீழே போலீஸ் ரைடு வந்தாச்சு. பின்பாக தப்பிச்சு ஓடு. யாரும் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. டிஎஸ்பி அலெக்சாண்டர்? ஆமா, நானே தான். இன்டர்போல் ஆபீசரா நடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. அநியாயமா வந்த சின்சியர் ஆபீசரை சுட்டுட்டாங்க. What a gentleman he was. Arrest them all. சார், நடந்தது எல்லாம் நீ அப்படியே வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும். வாக்குமூலத்திலே ஜெகதீஷ் பத்தி ஒரு விஷயம் கூட விடக்கூடாது. என்ன? டிஎஸ்பியை கொன்னது நான் தான் கிளியரா சொல்லிட்டு இல்ல? சொல்லாம இருந்தா கொல்லாம விடமாட்டான் போல இருக்கு சார். அவ்வளவு உண்மையை நான் கக்காம இருந்தா இப்போ உங்ககிட்ட உயிரோட ஆஜரா இருக்க முடியாது. சோ உனக்கு உயிர் மேல ஆசை. எனிவே நடந்து போச்சு. விளையாட்டா நம்ம நினைச்ச ராஜா இப்ப விபரீதமாயிட்டான். ஆல்ரைட், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மிஸ்டர் ரஞ்சித், கொஞ்ச நாளைக்கு முன்னாலே 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ராஜா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த குழந்தைகளை கூட டிஎஸ்பி சென்ட் மேரிஸ் கான்வென்ட்ல சேர்த்தார்ல, அந்த குழந்தைகள் எனக்கு வேணும். அங்கிள், நீங்க ராஜா மாமாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? இல்ல, உயிர் சின்னதாங்க. அவன் உடனே அவளை கூட்டிட்டு வச்சானா. வாங்க போலாம். சார், வெளியே ஜானாத் வந்திருக்கான். ஜெயா? ஆமாங்க சார், அந்த டைரி அவங்களே இருக்கதான் சொல்றான். டைரி அவன் கையில தான் இருக்கா? யாரா இருந்தாலும் சரி, உடனே ஹாலுக்கு கூட்டு வா. கமன். ஹாய் ஜே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். எப்படி சுகமெல்லாம்? பார்த்ததுக்கு அப்புறமா கேக்குறியா? கால் சுகம் இல்ல, ஆள் பரவாயில்ல. உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே, என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா? வெரி சாரி ஜே. சாரி சுலபமான வார்த்தை. தட்ஸ் ஆல் ரைட். இப்ப உனக்கு எனக்கும் ஒரு டீல். இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது, லம்பா கொடுக்கணும். விஷயத்துக்கு வா. அந்த டைரி உங்ககிட்ட இருக்கா? சரக்கு இல்லாம பேசுறதுக்கோ வக்கில்லாம உங்களை சந்திக்கிறதுக்கோ நான் என்ன முட்டாளா? மிஸ்டர் ஜெகதீஷ், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாருடைய ஜாதகமும் என் கையில. அதுக்கப்புறம் உங்க பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியாதா? எல்லாமே அந்த டைரியில இருக்கே. பணம் எவ்வளவு கேட்கிறேன்? நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல. ஒரு 10 லட்சம். 10 லட்சமா? ஏன் குறைச்சல? நொண்டி ராஸ்கல், எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன். பைத்தியமா உனக்கு? நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல. அவன் சுட பாக்குறியே? அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும். என்ன விலையானாலும் தைரியம் வாங்க பாரு. குமார், கெட் பேக். ராதா சொல்றதான் சரி. ஓகே, டைரியை கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்கிக்க. 10 லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கிறத நான் தான் சொல்லுவேன். டைரியை யார்கிட்ட கொடுப்பேங்கிறத நான் தான் சொல்லுவேன். ஆல் ரைட், டைரி யார்கிட்ட கொடுப்பேன்? 10 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க. தனியா தான் அனுப்பணும், அப்பதான் டைரி கிடைக்கும். ஏன் இந்த பொண்ணு கிட்ட? இந்த கூட்டத்திலேயே இந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு நான் ஏற்கனவே சொன்னேனே. ஓகே, இடத்தையும் நேரத்தையும் சொல்லு. எடுத்து அப்புறமா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம் தான். கோகுல் சார், இன்ஸ்பெக்டர் வர்மா வரார். அப்படியா?
எல்லாரும் ரூம் போங்க. அவுட் அவுட் எவ்ரிபடி. ஒல்லையும் நீ மேல போயிரு, அப்புறம் பேசலாம். ஹலோ மிஸ்டர் வர்மா, வாங்க. என்ன விஷயம்? நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா. அம்மா, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? யார் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா? ஓகே சார், அப்ப நான் வர்றேன். ஓகே, போனதெல்லாம் போகட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் தான் உங்க அப்பாங்கிறது தெரியவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். டாடிக்கு கிஸ் இல்லையா? குட் குட். உங்க பழைய இடத்துல போய் உட்கார்ந்துங்க. போங்க போங்க. ஜெய, லைன் கிளியர், புறப்படு. அதான் குழந்தைங்க 2 பேரையும் ஜெகதீஷ் இங்க பதுக்கிட்டா. அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்காங்க சொல்லு, இப்ப போய் கொண்டு வந்துடுற. ஜெய 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 ஜெய. என்ன உள்ள ஜெய இருக்கான்? ஜெய கதவு திறக்கவே இல்லையா? கதவு திற ஜெய. ஜக்கு, ராஜா அங்கிளா? இந்தாளா? ஆமா, இவர்தான் தெருவுல அடிப்பாடி கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்தினாங்க. கான்வென்ட்லயும் சேர்த்து எங்களை படிக்க வச்சாங்க. இவர்தான் எங்க டாடி. டாடியா? ஆமா,
மிஸ்டர் ராஜா, தாய் இல்லாத என் 2 குழந்தைகளை அனாதையாக்கிடாம ஆதரவு கொடுத்து காப்பாத்துனீங்களே, உங்களுக்கு நான் என்ன திருப்பி உதவி செய்ய போறேன்? ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது சார். அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்தது என் வீட்டுல வந்து ஒளிஞ்சுங்களே, எதுக்காக? என்ன சார் செய்யறது? கூடு விட்டு கூடு பாஞ்ச இப்போ என்ன ஓட விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க சார். நான் போலீஸ் வருது, எல்லாம் அப்புறம் சொல்றேன், நான் வரேன் சார். மிஸ்டர், யாராவது ஆளை பாத்தியா? 3 ஆளை பார்த்தேன். எங்க? நீங்க ஒண்ணு, இவர் ஒண்ணு, நான் ஒண்ணு. விளையாடுறியா? உங்ககிட்ட ஏன் சார் விளையாடுறேன்? என் பிள்ளைங்களோட விளையாட போறேன்.